இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி நேத்து வீடியோல நான் சொல்லியிருந்தேன். என்ன முக்கியமான டாபிக்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குழந்தையோட பிரைன் டெவலப்மெண்ட் பத்தி தான் நம்ம வந்து பார்க்குறோம். டெய்லி வந்து ஒவ்வொரு ஃபுட்டை பத்தி நம்ம வந்து சொல்லும் போதெல்லாம் இதுக்கு நல்லது, இதுக்கு நல்லது அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து குடுப்போம். ஆனா மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைன் டெவலப்மெண்ட் எந்த ஏஜ்க்குள்ளார வளர்ந்து முடிஞ்சிரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து இன்னைக்கு பார்ப்போம். நான் வந்து சொல்லியிருந்தேன் ப்ரெக்னென்ட் லேடிக்கும் ப்ளஸ் 2 இயர்ஸ் மதர்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூடவே ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அடுத்த வீடியோ நான் போடும்போதெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து நான் வந்து இந்த மெசேஜை வந்து கன்வே பண்ணிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைன் டெவலப்மெண்ட்டுங்கிறது பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு வளருன்றது மட்டும் கிடையாதுங்க. நம்ம வயிற்றுல இருக்கும்போதே வந்து பிரைன் டெவலப்மெண்ட்டு வந்துடும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து குழந்தைக்கு எல்லா விஷயமும் நியூட்ரிஷன் போகும். ஆனால் அந்த சாப்பாட்டில் வந்து எந்த ஃபுட்டு வந்து பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு மெயினானது எதுன்னு பார்த்து அந்த நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம வந்து கரெக்டான நேரம், கரெக்டான அளவுப்படி நம்ம வந்து சாப்பிட்றணும். அதே மாதிரி கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் வந்து தூங்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து பிரைன் டெவலப்மெண்ட்டு முழுமையடையும். சரிங்களா? அதனால் ப்ரெக்னென்ட் லேடி முக்கியமாக வந்து தூங்காமல் இருக்காதீங்க. தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிரெயினும் டிஸ்டர்ப் ஆகும். குழந்தையோட பிரெயின் வந்து முழுமையாக வந்து வளராது. அதனால் கம்பல்சரி நீங்கள் வந்து மதியானம் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆகுது கம்பல்சரி நீங்கள் வந்து தூங்கினா தான் பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகும். ஓகே, இப்போது அடுத்து வந்து 2 இயர்ஸ்க்கு உள்ள மதர்ஸ்க்கு வந்து நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து கொடுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0லேருந்து 24 மந்த்துக்குள்ளே பேபிஸ்க்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறது இந்த 2 இயர்ஸ்க்கு வரைக்கும் மட்டும்தான் நம்மளோட குழந்தையோட பிரெயின் வந்து வளர ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே வளராதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வளராது. ஆனால் நம்மளோட பிரெயின், நம்ம குழந்தையோட பிரெயின் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்த பிரெயின் வந்து பெருசாகும். அந்த சைஸில் வந்து பெருசாகும் ஒழிய இருக்கிற செல்கள் வந்து புதுசாக வந்து உருவாகாது. இதுதான் இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டோட இது. அப்போ 2 இயர்ஸ்க்குள்ளே நம்ம குழந்தைக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து சாப்பாடு வந்து நான் வந்து சத்தான ஆகாரம் எல்லாமே நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் திங்க் பண்ணாதீங்க. பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன குழந்தைக்கு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நல்ல சத்தான ஆகாரம் நம்ம வந்து குழந்தைக்கு கொடுக்கணும். எந்த மாதிரியான சத்தான ஆகாரம்னு பார்த்தீங்கன்னா, சரிவிகித உணவு நம்ம கேள்விப்படுறோம். இந்த சரிவிகித உணவு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட், புரோட்டீனு, விட்டமின்ஸ் எல்லாம் கலந்த கலவையை தான் நம்ம வந்து குழந்தைக்கு கொடுக்குறோம். அதுதான் வந்து 1லேருந்து 0 நம்ம வந்து 0லேருந்து 6 மந்த் வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட பால் மட்டும்தான் நம்ம குழந்தைக்கு போகும். அப்போ அந்த டைமில் பிரெயின் டெவலப்மெண்ட் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது நம்ம பால் கொடுக்குறோம் இல்லையா, அப்போது நம்ம வந்து அந்த நல்ல கரெக்டான உணவு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ கரெக்டான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸ் எடுத்துக்கலாம். எல்லா விதமான நட்ஸ் வந்து டெய்லியும் ஒரு 2 நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் டெய்லியும் ஒரு 7 மந்த்துக்கு மேலே டெய்லி 2 எடுத்துக்கணும். அதிகம் எடுக்கக்கூடாதுங்க. அதிகம் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஓவர் ஃபேக்ட் போடும். அப்போது அதனால் எதையுமே வந்து நான் அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், சரியான நேரத்தில் சரியான டைமு சரியான வந்து சரியான அளவு வந்து நம்ம எடுத்துக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியான நேரம்ன்றது வந்து இப்போ காலையில் சாப்பிட்றத விட்டுட்டு மத்தியானம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. மத்தியானம் எடுக்கிறது வந்து நைட்டு எடுக்கக்கூடாது. அப்போது காலையில் சாப்பிட்றத வந்து நம்ம வந்து ஒரு அளவுக்கு தான் சாப்பிடணும். இப்போ டெய்லியும் வந்து ஒரு 2 நட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். அது இப்போ நமக்கு வந்து பாதாம் பிடிக்குது அப்படின்றதுக்காக நம்ம வந்து அதிகம் வந்து பாதாம் வந்து எடுத்துக்கக்கூடாது எப்போவுமே. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா அதிக ஃபேக்ட் போடும். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து அந்த 6 மாதம் 0லேருந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம வந்து குழந்தைக்கு பால் கொடுத்தே ஆகணும். அப்போ அந்த கொடுக்கும்போது நம்ம சாப்பிட்றதுனால நம்ம அந்த நட்ஸு நம்ம வந்து அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு குழந்தைக்கு எந்தெந்த விதத்தில் பிரெயின் டெவலப்மெண்ட்டு ஆகிற உணவு எதுவோ அதை நம்ம சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு நம்ம பால் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பால் மூலயமா அந்த குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டு நல்லா ஆகும். அடுத்து இந்த 0லேருந்து 6 மந்த்துக்குள்ளே நம்ம பால் கொடுக்குறோம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி கண்டிப்பாக குழந்தைய வந்து தூங்க வச்சிடணும். நம்ம வந்து பால் கொடுத்த கையோட குழந்தைய வந்து நல்லா தூங்க வைக்கணுங்க. இது தூங்க வைக்கிறது மெயின். அடுத்து 6க்கு மேலே உள்ள குழந்தைக்கு வந்து 1 இயர் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம வந்து 1 இயர் வரைக்கும் கூட நம்ம வந்து பால் கொடுப்போம். தாய்ப்பால் வந்து கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இந்த டைமில் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து
நம்ம வந்து கஞ்சியாக வந்து காய்ச்சி கொடுப்போம். 6க்கு மேலே வந்து நம்ம வந்து ஃபுட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால. அப்போது நட்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து டெவலப்மெண்ட்டுக்கு அந்த பிரெயின் மூளை வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையான உணவுகளோ அதை வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து கூழ் பதத்தில் வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதன் மூலியமாக வந்து குழந்தைக்கு வந்து குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி அடையும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதம் தாங்க. ஒன்று வந்து நம்ம கொடுக்குற உணவு, இன்னொன்று நம்ம செய்ய வேண்டிய தூக்கம். நம்ம குழந்தைய வந்து கம்பல்சரி காலையிலையும் மதியானமும் கம்பல்சரி தூங்க வச்சிடணும். அதே மாதிரி நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கெலாம் தூங்க வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து தூங்கும்போது மட்டும்தான் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுங்கிறது வளர ஆரம்பிக்கும். இப்போ விளையாடும் போதெல்லாம் ஆரம்பிக்காதா அப்படின்னா, விளையாடும் போதெல்லாம் அவங்களோட பிரெயின் வந்து வேலை செய்யும். என்னென்ன பண்ணலாம், எது எடுக்கலாம், அப்படிங்கிற கண்ணு எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வேலை செய்யும். அதனால் தூங்கும்போது மட்டும்தான் அவங்களோட பிரெயின் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதனால் கம்பல்சரி நீங்கள் சத்தான உணவு, சரிவிகித உணவு எல்லா விஷயத்தையும் வந்து குழந்தைக்கு கொடுங்க. அதே மாதிரி அதே ஈக்குவல் வந்து குழந்தைக்கு வந்து தூக்கத்தையும் நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸ்ன்னு நான் சொன்னேன். நம்ம நினைக்கிறோம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து வயிற்றில் இருக்கும்போது மட்டும் வந்து பிரெயின் வளராது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வளரும் நம்ம வந்து நினைக்கக்கூடாது. உள்ள வயிற்றில் இருக்கும் போதிலேருந்தே நம்ம வந்து குழந்தை வந்து வளர ஆரம்பிக்கும். அப்போது அதுக்கு தகுந்த உணவு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. பிறந்ததுக்கு அப்புறமும் அதுக்கு கரெக்டான படி அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த பேஸ்மெண்ட்டு லெவல்னு வாங்க. அந்த 0 வந்து 2 இயர்ஸ் மட்டும்தான் வந்து நான் அந்த பேஸ்மெண்ட்டு. அப்போ அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 2 இயர்ஸ்க்கு மேலே உங்கள் குழந்தை நல்ல பிரெயின் வந்து ஷார்ப்பாக ஆகும். எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து புரிஞ்சு செயல்படுவாங்க. இதுதான் இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டோட வேலையே. இப்போ இந்த பிரெயினுக்கு மேலே 2 இயர்ஸ்க்கு மேலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதையுமே சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்து எந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்போவுமே 1 இயர்க்குள்ளே நீங்கள் எல்லா சாப்பாடுமே வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுத்துருங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் கொடுக்கும்போது எல்லா உணவும் கொடுங்க. நான்வெஜ்லேருந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் கொடுங்க. ஒரு தாய் 1 இயர் ஒரு குழந்தை 1 இயர்க்குள்ளே தாய் என்ன சாப்பிட்றாங்களோ அதில் பாதி அளவாவது குழந்தை எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உணவு முறைகளை வந்து குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தியிருக்கணும். சரிங்களா? இந்த 0லேருந்து 12க்கு அப்புறம் உள்ள குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 0லேருந்து 12 வந்து சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனம், தூக்கத்துலேயும் ரொம்ப கவனம். தூக்கம் இல்லாமல் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டு வளரவே வளராது. நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் குழந்தையோட மூளை வந்து வளர்ச்சியே அடையாது. அதனால் சரியான உணவு, சரியான தூக்கம் ரெண்டுமே இருக்கணும் ஈக்குவல் விதத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 12லேருந்து 24 மாதத்துக்கு என்ன மெயினான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, சாப்பாடு ப்ளஸ் தூக்கம் ப்ளஸ் நல்ல பழக்க வழக்கங்கள் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து புதுசாக வந்து குழந்தைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்கக்கூடாது. நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற செயல்கள் மட்டுமே தான் குழந்தைய வந்து கற்றுக்க வைக்கும். குழந்தைங்களோட கண் எப்போவுமே நம்மளை நோக்கியே இருக்கும். அவங்களோட 2 கண்கள் வந்து நம்ம கேமரா மாதிரி நம்மளை எப்போவுமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு கேமரா வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது, ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல சரியான விஷயத்த மட்டும்தான் நம்ம செய்வோம். அப்போ நம்ம குழந்தைக்கு நல்ல விஷயத்த மட்டும் நம்ம கொடுக்கணும். எப்போவுமே நம்ம வந்து ஒரு சைக்காலஜியில் வந்து ஒரு லைன் இருக்குது. குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து அந்த விஷயத்துக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த 2 இயர்ஸ்க்குள்ள குழந்தைக்கோட பிரெயினை வந்து யூஸ் இட் ஆர் லாஸ் இட். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை லாஸ் பண்ணுறீங்களான்ற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 இயர்ஸ்க்குள்ள அந்த குழந்தைக்கு நல்ல விதமான எல்லா விஷயத்தையும் எல்லா புதுவித விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கணும். எல்லா உணவு பழக்க வழக்க முறையும் கற்றுக் கொடுக்கணும். இல்லை இதை லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல சரிவிகித உணவு கொடுக்காம நல்ல வித பழக்கத்தையும் கற்றுக் கொடுக்காம ஏனோ தானே குழந்தை வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட பிரெயின் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் இந்த லைனுக்கு. இது லாஸ் பண்ணுறது அப்படின்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 2 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் என்ன விஷயத்த நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து திணிச்சாலும் அந்த குழந்தையோட இது வந்து எடுத்துக்காது. ஏன்னா அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னா 0 to 24 month. அப்போ அதுக்கு வந்து நல்ல விதமான விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக் கொடுங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லைங்க. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளை வந்து ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் நல்ல விஷயத்த செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தையும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயத்தையும் கற்றுக்கும். ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன். நீங்கள் என்ன விஷயம் புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்களா, இது என்னோட பொண்ணு தாங்க. பேர் வந்து ஹர்ஷிதா. அவளுக்கு வந்து 2.25 வயசு ஆகுது. நான் வந்து எந்த வேலையுமே நான் வந்து அவள்ட்ட செய்யின்னு நான் சொன்னதே கிடையாது. இது வந்து என்னோட வேலை. நான் வந்து எப்படி வாஷிங் மிஷினில் துணியை போட்டு நான் வந்து எடுப்பேனோ அதே மெத்தடை வந்து அவள் கற்றுக்கிட்டா. நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து சொல்ல. நான் வந்து அவளுக்கு வந்து ஒவ்வொரு வேலையுமே வந்து அவள் செய்யும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது ஏன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் எல்லா விதமான உணவுகளையும் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா நான் வந்து எல்லா விதத்துலையுமே வந்து என்னோட பொண்ணுக்கு இந்தந்த உணவு தான். நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் சாப்பாடு விஷயத்தில். ஆனால் கண்டிஷனாக இருப்பேன். அவளுக்கு பிடிச்சது எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து அவளுக்கு வந்து நான் வந்து சாப்பாடை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் அவளுக்கு பிடிச்சது மாதிரி. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். 1 இயர்க்குள்ளே எல்லா சாப்பாடையும் கொடுக்கணும்னு நான் வந்து ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நான் கொடுத்தேன். இப்போ என் பொண்ணு எல்லா சாப்பாடையும் வந்து அவள் எடுத்துக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லாமலே அவள் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறா. நான் வந்து ஃப்யூச்சரில் அவளோட ஃபுல் வீடியோவுமே நான் வந்து போடுறேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே வந்து பாத்ரூமில் வந்து 2 பக்கெட் வச்சுருக்கேன். ப்ளூ அண்டு ரெட் கலர் வச்சுருக்கேன். ரெட் கலரில் தான் வந்து எப்போவுமே நான் போடுவேன். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த வாஷிங் மிஷினில் நின்னோடனே ஒரு பீப் சவுண்ட் வரும் பாருங்களேன். அந்த பீப் சவுண்டு கேட்ட உடனேயே இவ ஆட்டோமேட்டிக்காக பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் வாளியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி எல்லா துணியும் அமுக்குறது எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி நம்ம பெரியவங்க செய்வோமே அதே மாதிரியே செய்கிறா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப இது பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த ஒரு வேலையும் குழந்தைங்கள்ட்ட திணிக்காதீங்க. நீங்கள் திணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. நீங்கள் குழந்தைங்களாவே விடுங்க, விளையாட விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடும் கரெக்டான நேரத்துக்கு தூக்கமும் நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டு முழுமையாக வளர்ச்சி அடையும். இது வந்து 2 இயர்ஸ் கம்பல்சரி கொடுத்துருங்க. 2 இயர்ஸ்க்கு மேலே என்ன செஞ்சாலும் அந்த குழந்தைக்கு பிரயோஜனமே கிடையாது. அதனால் 2 இயர்ஸ் மதர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மினிட்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் எல்லா வீடியோஸும் குழந்தைங்களை பற்றின எல்லா வீடியோஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.